வணக்கம் நிகிதா. திருச்சியிலிருந்து துபாய்க்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மீண்டும் திருச்சி வந்தடைந்தது. அதாவது ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிர தாக்குதலை தொடங்கியுள்ளன. ஈரான் சரணடைய வேண்டும் அல்லது மரணத்தை சந்திக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட பல நகரங்களின் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. ஈரானும் பதில் தாக்குதலை தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொள்ள ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் நிலைப்பாடு குறித்து தான் மகிழ்ச்சி அடையவில்லை என டிரம்ப் எச்சரிக்கை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இன்று ஈரான் மீது தாக்குதல் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த போரின் காரணமாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் தமது வான்வெளி மூடியுள்ளன. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றம் காரணமாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் வான்வெளியை விமான போக்குவரத்திற்காக மூடியுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி வான்வெளி மூடப்பட்டுள்ளது. அதாவது திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து இன்று மதியம் 12:45 மணிக்கு துபாய்க்கு 145 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் போர் நடைபெற்று வருவதால் மீண்டும் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்துக்கு திரும்பியது. 145 பயணிகளுக்கும் தங்குவதற்கான இடத்தை திருச்சி விமான நிலைய சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது 4:45 மணி போல் இந்த விமானம் திருச்சி விமான நிலையத்தில் தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சரியாக 5:15 மணிக்கு தரையிறங்கியது. அதாவது துபாயில் தரையிறங்க அனுமதி மறுத்ததால் விமானம் திரும்பி பாதுகாப்பாக திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்துக்கு வந்தது. திரும்பி வந்த பயணிகள் திருச்சி விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்படுகிறார்கள். அதாவது போர்க்காலம் முடிந்த பிறகு சாதாரண சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு மீண்டும் சாதாரண நிலையில் விமானம் புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகிதா.